Hi friends, TNPSC Group 2 கான ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் எப்படி ஆன்லைன் மூலமா செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிட்டு அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சினுடைய வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 2 முதல் நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. முதல் நிலை தேர்வு நாள் செப்டம்பர் 14ஆம் தேதி குரூப் 2 எக்ஸாம் நடந்தது இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு வியூ த ரிசல்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா கூட கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ்ல அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அது கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல 2 கொடுத்துருப்பாங்க. அதாவது குரூப் 2 சர்வீசஸ்ல ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குரூப் 2A சர்வீசஸ்க்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட். ஸோ நீங்கள் குரூப் 2 சர்வீசஸ்க்கு அதுக்கு எழுதிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். ரெண்டாவது குரூப் 2A சர்வீசஸ்க்கு யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வேணும்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப் 2A சர்வீசஸ் அதை கிளிக் பண்ணோன்னே அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசருக்குள்ள போயிட்டு தான் ரெஜிஸ்டர் ஐடி கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் கீழே ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்ததா ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பயனாளர் குறியீட்டில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட யூசர் ஐடி, தென் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அடுத்ததா கீழே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணி ஆன்சர் என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நேராக ரெண்டாவது காலம்ல இருக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட்ல இருந்து முன்னாடி காலம்ல இருக்கிறதா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மேலே வந்தீங்கன்னா தெரியும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அப்படியே நீங்கள் இந்த ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த PDF ஃபைலு. ஸோ இதில் ஜஸ்ட் கண்ட்ரோல் F கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுடைய நம்பர் இதில் இருந்தது அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து இது மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ நான் ஒரு நம்பர் வந்து காப்பி பண்ணிட்டு பயன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நீங்கள் அதை இதில் போட்டுருங்க. இந்த கண்ட்ரோல் F கொடுத்துட்டு அதில் பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இந்த 1 மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் இந்த PDF ஃபைலில் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு அர்த்தம். மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பாருங்க, பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து February 2ஆம் தேதி 2025 February 2ஆம் தேதி நடக்குது. அதே மாதிரி பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா February 8ஆம் தேதி 2025 ஸோ அன்னைக்கு வந்து நடக்குது. யாரெல்லாம் வந்து இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க 150 rupees வந்து பே பண்ணணும். ஸோ எந்த தேதியிலிருந்து 14, அதாவது இந்த December 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிடணும். அது யாரும் மறந்துடாதீங்க. டைம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 5 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் ஆனவங்க 150 rupees வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா February மாதம் நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் எழுதலாம். அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருக்கீங்களோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அது ரிலேட்டடான எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெயின் டிட்டர்மினேட் எக்ஸாமினேஷன் எழுத விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.